எந்த சமயத்திலும் சகல வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் பரிசுத்தருக்காகவே ஆவியினால் மன உறுதியுடன் ஜெபிப்போம் இல்லையா? இப்போ மன உறுதியுடன் நம்ம ஜெபிக்கணும்னு நம்ம கேட்டிருக்கோம். அப்போது நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி ஜெபிக்கணும்? சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்வோம், சாத்தானின் சேனையை முறியடித்துடுவோம் அவர் சத்துவ வல்லமையினால். அப்போ நம்ம ஜெபிக்கும்போது நம்ம கையில் எடுக்க வேண்டியது என்னது? சர்வாயுத வர்க்கம். ஹல்லேலூயா. அப்போ சர்வாயுத நம்ம வர்க்கத்தை எடுத்துட்டோன்னா சாத்தானுக்கு சேனையை கண்டிப்பாக நம்ம முறியடிக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் சத்துவ வல்லமையினால் நம்ம முறியடிக்க முடியும். அப்போ இதை நம்மெல்லாம் விசுவாசிக்கணும். சும்மா எல்லாருக்கும் சர்வாயுத வர்க்கம் கிடைக்காது. ஹல்லேலூயா. சகோதரன் எபேசியர் 6 இருக்குது சர்வாயுத வர்க்கம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதான் நம்ம பாடின பாட்டு தான். இதான் அது என்ன சொல்கிறாருன்னா, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு முன்னே நம்ம பார்க்கும்போது எபேசியர் 6:10 அவருடைய கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எதுக்கு பலப்படணுமா? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. மெயினான ஒரு காரியம், பிசாசுக்கு தந்திரங்களோடு நம்ம எதிர்த்து நிற்கணும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிக்கணும். மெயினான வேண்டியது என்னென்னா, பிசாசுக தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்கு நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேணும். அப்போ நம்ம முதலாவதாக சர்வாயுத வர்க்கம் தரிக்கணும்னு சொன்னால் அந்த அந்த சர்வாயுத வைக்க அது என்னன்னு பாருங்கள். சத்தியம் என்னும் கச்சை. எல்லோரும் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துக்கிடுங்க, உங்கள்கிட்ட சத்தியம் என்னும் கச்சை இருக்குதா? ஹல்லேலூயா. கச்சைனா பெல்ட்டு. அதை உங்கள் இடுப்பில் கெட்டுங்க. எத்தனை பேர் சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும் இல்லையா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கக்கூடிய சத்தியம் உங்கள் கையில் இருக்குதா? உங்கள் பயத்தை விடுதலையாக்கும். நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டீங்கன்னா தீங்கு நாளில் பிசாசின் சகல வல்லமை எதிர்த்து நிற்க உங்களுக்கு வல்லமை உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாசத்தை அது உங்களுக்கு தரும். அந்த வல்லமை உங்களுக்குள்ளே வரணும். முதலாவதாக நமக்கு இப்போ போருக்கு போகிறவங்க எப்படி போவாங்க? நம்ம இந்த யுத்தத்தில் நம்ம இந்தியா ஜெயித்துரும். ஹல்லேலூயா. யுத்தம் நாங்கள் பண்ணுறோம், நாங்களுக்கு இதில் எல்லா இதுவும் தெரியும், நாங்கள் யுத்தத்தில் முன்னேறி போவோம்னு சொல்லி அவங்க விசுவாசத்தோடு தன்னுடைய குடும்பங்களை எல்லாத்தையும் விட்டுக்கிட்டாக்கும் தைரியமாக போகிறாங்க. எதுக்குன்னா அந்த விசுவாசம். பயந்தவங்க போயிடவே முடியாது. ஹல்லேலூயா. பயந்தவங்களால்
மேற்கொள்ள முடியாது. எலியா தீர்க்கதரிசியின் யுத்தம் நடக்கும்போது ஆறும் ஊரும் தானேமா 2 பேரும் அவர்கள் கையை தாங்கி பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் கூட இப்போ நான் நினைக்கிறேன், இன்றைக்கு நமக்கு எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. அப்போது எங்கள் இந்தியாவில் நிறைய இடத்துல எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷன்லேயும் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டிய நிர்பந்தத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய இந்தியாவின் குடிமக்களாகிய நம்மெல்லாம் இருக்கிறோம். ஏன்னா எல்லாருமே நமக்கு ஜாதி மதம் இனம் இல்லாமல் எல்லாருமே அன்பான சகோதர சகோதரிகளாக நம்ம ஒரு மனதோடு வி ஆர் இந்தியன்ஸ்ன்னு சொல்லி நம்ம பழகிறோம். ஆனால் இங்கே ஒரு தீங்கு நாளில் ஒரு சாத்தான் வந்திருக்கான். அந்த சத்துருக்கு என்னன்னா, அவனுக்கு வல்லமை, அவனுக்கு அந்த அவன் ஃபாலோ பண்ணது இந்துத்துவன்னு சொல்லி அது வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 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 இதை வச்சு நம்ம இந்தியாவை அழித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் இந்த இது ஒத்து வராத ஒரு காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்காங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இது ஒரு டெவலுக்க வேலை. கடைசி காலத்தில் பிசாசு தேசங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு அந்த லூசிஃபர் அவனுடைய பிள்ளைகளாக கொஞ்சம் கொஞ்சம் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லி இல்லைன்னா இதுன்னு சொல்லி அவனை கொடூரமான நம்ம ரெஜிமெண்ட்டில் பார்க்கும்போது எல்லாம் போல்டாக நேர்மையாக நீதியாட்டு நியாயத்தோடு அன்பாக சாந்தமாக இருக்கும். இது அப்படி உடனே அடி கொல்லு கன்னும் கம்பம் எடுத்து அவங்களுக்கு நட. ஸோ அது பார்த்தாலே தெரியுது அது ஒரு பிசாசுக ஒரு கிரியை. அப்போ இந்த தீங்கு நாள், இப்போ நமக்கு தீங்கு நாளில் இந்த பிசாசோடு எதிர்த்து நிற்க சகலத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக இருக்கணும். அப்போ இந்தியா மக்களாகிய நம்ம எல்லாருமே சத்தியம் சொல்லக்கூடிய ஒரு பெல்ட்டை நம்ம வச்சுருக்கணும். நீதி என்னும் மார்க்கவசம் தரித்தணும், அது ரொம்ப முக்கியம். இந்த செஸ்ட் பிளேட்டு ஹல்லேலூயா. ஏன்னா சத்தியம் இது பண்ணிட்டோம், பெல்ட்டை கட்டிட்டோம். அந்த நெஞ்சில் பத்தம் குறியடிப்பாங்க. ஹல்லேலூயா. புறம் இதுகிட்டு ஓடக்கூடாது, இதுக்கு நெஞ்சுக்கு தான் அடி நடக்கும். அந்த நெஞ்சில் அவன் அடிக்க வேணால் அந்த நீதி என்னும் மார்க்கவசம், நம்ம நீதி நியாயத்தை நடப்பிக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம நீதியோட முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை அப்படியே நீதியும் தேடும்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னால் தேசமும் நமக்கு கையில் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ அந்த நீதி என்று சொல்லக்கூடிய சர்வாயுதாக்கத்தை நம்ம கண்டிப்பாக தரித்து கொண்டிருக்கணும். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு ஆயத்தவனும் பாதரட்சையை காலடி தொட்டணும். பாதரட்சை காலில் கொடுக்கணும். சாத்தான் காலில் பாதரட்சியை தொடுக்க விடாதபடி இந்த நாட்களில் எல்லாரை பார்த்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் காலில் தான் ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருக்கான். நடக்க முடியாது, காலை கீழே உண்ண முடியாது, காலில் காயம், என்ன அவனுக்கு எழுந்து நிற்க விடாது. அந்த காலை அவன் முடிச்சிட்டான்னா அவனுக்கு வின் பண்ணிடலான்னு அவனுக்கு நினைவு. ஆனால் ஆவியானவர் என்ன சொல்லான்னா, சுவிசேஷத்துக்குரிய அந்த ஆயத்தவென்னும் பாதரட்சைய அந்த சுவிசேஷம் வசனம், இந்த வசனங்களை நம்ம எவ்வளவுக்கு நம்ம உட்கொள்ளுறோமோ அவ்வளவு நம்ம கால்களுக்கு பலம் கிடைக்குது. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லார், உன் கால்களுக்கு மான்கள் கொத்த கால்கள் அவர் நமக்கு தந்துடுவார். ஹல்லேலூயா. எனக்கு காலெல்லாம் நிறைய எனக்கு கஷ்டமாக இருக்கும். நான் சொல்லுவேன், காலெல்லாம் மற்ற டாக்டர்கிட்ட போய் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். அவ்வளோக்கு நான் உங்கள்கிட்ட கூட இது நான் சொன்னதே கிடையாது. அப்படி ஒன்று வர நான் சொன்னேன், சாத்தானே நீ தோற்று போனவன், என் காலு கர்த்தருடைய காலு, சுவிசேஷ கால்கள் மலைக்கு மேலே எவ்வளவு அழகாக இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ நமக்கு டிக்ளரேஷன் அந்த சுவிசேஷம் என்னும் அந்த ஆயத்தவென்னும் பாதரட்சைய நம்ம அணிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த சுவிசேஷம் சொல்லும்போதே அந்த சமாதானம் அங்கே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கும்போது நமக்கு நீதி நியாயம் நம்முடைய ரட்சிப்பு எல்லாம் வரும்போது பயம் நம்மளை விட்டு போயிடுது. இந்த பொல்லாத கிரியல் நம்ம விட்டு போகிறது. அப்போ நமக்கு இருதயத்தில் உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம் நமக்குள்ளே வந்துடுது. ஹல்லேலூயா.
அப்போ நீங்கள் வேத வசனத்தை வாசிக்க அந்த வசனமானது நம்மை கழுவி அது சுத்திகரித்து கொண்டே இருக்கும். பாலிஷை எப்படி மார்பிளை பாலிஷ் ஆக்கிறதுக்கு தண்ணியை விட்டு கல்லை வச்சு உரசி அதை கழுவி சுத்தம் பண்ண அதில் நம்ம முகம் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த மார்பிள் எப்படி ஷைன் பண்ணுமோ அதே அளவுக்கு நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளின் மூலம் நம்ம தேவனுடைய சமாதானம், உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம் நம்மை ஆட்கொள்ளுனா நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் நம்மளை பார்த்தா சொல்லுவாங்க, என்ன திமிரான்னு சொல்லுவாங்க. திமிர் நமக்கு கிடையவே கிடையாது. ஆவியில் எளிமை. ஹல்லேலூயா. நமக்கு முன்னால் ஏசப்பா சிலுவை எப்பவும் நமக்கு முன்னால். அது பார சிலுவை, தூக்க முடியாத சிலுவை. ஆனால் அந்த சிலுவை நமக்கு ரட்சிப்பை தந்த ரட்சணியத்தின் சிலுவை. ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம், அவரை நோக்கி பார்க்கக்கூடிய முகங்கள் பிரகாசம் அடையக்கூடிய அந்த சிலுவையை நம்ம வரும்போது, அப்போ அந்த இது நமக்குள்ளே வரும்போது நம்ம காலில் என்ன கட்டி வச்சிட்டோமா, பாதரட்சை நம்ம தொடுத்துட்டோம். ஹல்லேலூயா. இப்போ கச்சை பெல்ட் வந்துட்டு, மார்க்கவசம் வந்துட்டு, பாதரட்சை வந்துட்டு, அடுத்தது பொல்லாங்க நீங்கள் அக்னி அஸ்திரங்களெல்லாம் அவிழ்த்து கொடுத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டோம். ஹல்லேலூயா. சும்மா ஒன்றும் இல்லை, கையில் கேடகம். ஹல்லேலூயா. பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை அவிழ்த்து போட அவன் சொல்லுவான், ஒன்று நம்மளை ஏதாவது சொன்ன இயேசுவின் நாமத்தில் பிசாசு, இயேசுவின் நாமத்தில் உன்னுடைய வல்லமையெல்லாம் அழிக்கப்படுது, இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பப்படுற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் சொல்லி நம்ம கையில் உள்ள கேடகத்தை எடுத்து அவனை நம்ம என்ன செய்யும், விசுவாச வார்த்தையினால் அவனுடைய எல்லா கிரியைகளும் அழித்து விடப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இதை நம்ம என்ன செய்யணும்னா, இந்த விசுவாச இதை நீங்கள் உபயோகப்படுத்துங்க, கேட்டுட்டு இருக்காதீங்க. விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. எப்படி அவன் என்ன செய்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீ தோற்று போனவன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காது. இந்த தேச பூமியை உண்டாக்குனது அவருடைய வார்த்தையினால் அவர் உலகத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. உண்டாக கடவுது என்று சொன்னார், உலகம் உண்டாயிற்று. அந்த உலகம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி சகலத்தை அவருடைய வார்த்தையினால் அவர் சிருஷ்டித்தார். கடலை போய் நீ உனக்கு இடத்துல போ, பூமி வெட்டாந்தரையாவான்னு சொன்னார். வெட்டாந்தரையில் வரக்கூடிய எல்லா காரியத்தையும் சிருஷ்டித்தார். கடலில் உள்ளதெல்லாம் அது உப்பு தண்ணியாக சிருஷ்டிச்சிருக்கிற ஒரு மகிமையை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஹல்லேலூயா. அதில் அவருக்கு அநாதி தீர்மானம், அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவராக இருக்கிறார். அநாதி ஞானம் அதை உண்டாக்குற தெய்வம். அவர் உண்டாக்குற அந்த தெய்வத்துக்கு மேலே நமக்கு ஏன் அவருக்கு வார்த்தைக்கு மேலே விசுவாசம் இல்லை? அவர் என்ன எல்லாம் உண்டாக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அக்னி அஸ்திரத்தில் பொல்லாங்க அழித்து போடுறதுக்கு உனக்குள்ளே நான் விசுவாசம் என்னன்னு கேடகத்தை நான் தந்திருக்கேன். ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் உறக்கமாக வருது போல். யுத்தத்துக்கு போனால் சாத்தம் எழும்பிடுவான். உறக்கம் தெளிவோ உற்சாகம் கொள்ளணும். உறங்கிட்டு இருந்தால் அவன் மேல் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. எலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. மக்கள் எல்லாம் மந்த நிலை வரக்கூடாது. அவன் மந்திரம் செய்வான், அவன் என்னெல்லாம் செய்துட்ருக்கலாம். அந்த பாக்ஸில் இந்த இவிஎம் கருவியில் ஏதாவது செய்யலாம். நீங்கள் உறங்குனா பிசாசு அங்கே விதைச்சிட்டு போயிடுவான். நீங்கள் உறங்காதீங்க. வீர தீரமை போருக்கு எழும்புத மாதிரி நீங்கள் நிற்கணும். இவனுக்கு அக்னி அஸ்திராயுதங்களை எரிக்கக்கூடிய வல்லமை விசுவாசத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்கம்மா. உங்கள் வாயில் இப்போ சொல்லிக்கிட்டே இருங்க. பிரசங்கம் கேட்க ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன் நடக்குதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் உங்கள் பாதுகாவலை அனுப்பியிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. அனுப்பிட்டாருன்னு விசுவாசிங்க, அவர் செய்கிறாருன்னு விசுவாசிங்க. எலெக்ஷன் இந்த எல்லாம் வருகிற அத்தனை பேரும் உங்கள் விரலினால் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுத்த அந்த விரலினால் அவங்க அமுத்தும் போது உங்கள் நாமம் மகிமைப்படுத்தப்பட போகிறது. சத்துருடைய தலையை நசுக்கக்கூடிய வல்லமையை ஒவ்வொருக்குள்ளும் கொடுக்குறீங்க. அந்த விசுவாசம் சொல்ல சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்க. ரட்சணியம் என்ன தலைச்சீராவையும் இது தரிச்சாச்சு. இப்போ என்னெல்லாம் செய்தாச்சுமா, அறையை கட்டியாச்சு, மார்க்கவசம் வந்தாச்சு, பாதரட்சை போட்டாச்சு, விசுவாசம் வந்தாச்சு, விசுவாசனுக்கு இடம் வந்தாச்சு. ரட்சணியம் ரட்சிப்பை தலைக்கு தொப்பி அவசியம்.
ஏன்னா இந்த கோலியாத்து அவன் எல்லாம் தொப்பியெல்லாம் போட்டு வந்தானோ அவனுக்கு இடத்துல கொஞ்சோண்டு ஒரு இடத்துல இருந்தனால அந்த இடத்துல தாவீது எறிஞ்ச ஒரு சின்ன கூழாங்கல் அதில் பட்டு அவனை கீழே விழ தள்ளிட்டு. அதனால் நம்ம தலை சீராவில் நம்ம ரட்சணியம் என்னும் அந்த ரட்சிப்பு கர்த்தருடையதாக இருக்கட்டும். அந்த ரட்சிப்பு மாய்மான ரட்சிப்பாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையாக சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும், நீங்கள் உண்மையாக பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கணும், உங்கள் இருதயத்துக்குள்ளே விசுவாசம் வந்திருக்கணும், உங்கள் இருதயத்துக்குள்ளே சமாதானம் வந்திருக்கணும். நீங்கள் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் இந்த பலன் உங்களுக்குள்ளே வந்திருக்கணும். சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்திட்டேன், அவருடைய சத்துவத்தின் வல்லமை எனக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் விசுவாசிக்கணும். அப்போது ரட்சிக்கிறவனுக்கு நீ ரட்சிப்பவனுக்கு பூரணமாக இருந்தால் உலகத்தை ஜெயிக்கிறவர் உனக்குள்ளே வந்து விட்டார். ஹல்லேலூயா. அப்போ நீ உன்னை தலையில் உலகத்தில் ஜெயிக்கிறவனுடைய மைண்டு, அந்த பிசாசு மைண்டை தான் அவன் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான், பயத்தை அனுப்பிட்டு இருப்பான். சரி தோற்றுருவோமோ, ஐயோ இவிஎம் மிஷினில் கள்ளத்தனம் செய்திருவானோ, அல்லைன்னா பூத்தை என்ன மாற்றிடுவானோ, இல்லைன்னா அடிக்க வந்துடுவானா, ஓட்டு போட விட்டு வந்துடுவானா, பெரிய சண்டையை உண்டாக்கிடுவானா, அவனுக்கு தோற்று போகணும். அவன் எதுவும் விசுவாசம் செய்வான். அவன் எது செய்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ இஸ்ரவேலுக்கும் எகிப்தியருக்கும் எப்படி வித்தியாசம் இருந்ததோ அதே வித்தியாசம் இந்த காலத்திலும் நமக்குள்ளே அவர் நடப்பித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலனுள்ளவனுக்காயிலும் பலனற்றவர்களுக்காகவும் அவர் உதவி செய்யணும்னு நினச்சா அவர் உதவி செய்வது லேசான காரியமாக மாறிவிடும். அவருடைய உதவிக்கு முன்பாக எந்த சத்ரு நிற்க முடியாது. அப்போது உங்கள் ரட்சணியம், உங்கள் ரட்சிப்பு பூரணமாக பரிசுத்தமானதா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்து விட்டாரா? நம்ம ஆவியானவர் வந்து விட்டார்னா எல்லாருக்கும் நினைவு என்னன்னா அது பெந்தைகோஸ்துக்காரங்களுக்கு தான் வர்றோன்னு இல்லவே இல்லை. நான் கூட நினைப்பேன், ஐயோ எனக்கெல்லாம் அபிஷேகம் கிடைக்குமா, அதெல்லாம் எப்படி கிடைக்கும்னு. ஆனால் அது கிடச்சிது. எப்படி கிடச்சுன்னா நம்ம என்னைக்கு பரிபூரணமாக்கப்பட்டோமோ, நம்முடைய இருதயம் என்னைக்கு சுத்திகரிக்கப்பட்டதோ. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், எல்லாரையும் கூப்பிட்டு எனக்காண்டி ஜெபிங்க, ஆவி வேணும், பரிசுத்தாவி வேணும்னு. ஒருக்கா 2 பெந்தைகோஸ் நல்ல சிஸ்டர்ஸ், நல்ல ஊழியக்காரங்க தான், அவங்க ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. அந்த அனாயிண்டிங் கீழே வருது, ஏசப்பா வந்துட்டாங்க. ஏசப்பா என்கிட்ட கேட்காங்க, இப்போ என்ன வேலைன்னு கேட்காங்க. நான் சொன்னேன், பாப்பா எனக்கு ஊழியம் செய்யணும், எனக்கு ஆவி அபிஷேகம் வேணும். அது ரொம்ப சிம்பிளாக, நீ எப்போ அதுக்கு ஃபிட் ஆகுவியோ அப்போ உனக்கு போதும்னு சிம்பிள் வார்த்தை தான் சொன்னார். சொல்லிவிட்டு அவர் போயாச்சு. எனக்கு உடனே நான் 2 சிஸ்டர்ஸையும் தட்டி எழுப்பி, போதம்மா இன்றைக்கி வேண்டாம். அவங்களுக்கு அவ்வளவு சங்கடம் வந்துட்டு, என்ன சிஸ்டர்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் எப்போ அந்த அபிஷேகம் பெறுறதுக்கு நான் பூரணப்படுவேணும், எனக்கு அப்போ வந்தால் போதும், இன்றைக்கி வேண்டான்னு அவங்கள்ட்ட இந்த விஷயம். அப்போது நான் நினச்சிக்கிட்டேன், நான் என்னுடைய ஆவி நல்லா தான் இருக்குன்னு. ஹல்லேலூயா. நான் பரிசுத்தமாக இருக்கேன்னு தான் நான் நினச்சேன். எனக்கு அப்படி ஜெபிக்க வந்த சிஸ்டர்ஸ்க்கும் அவ்வளவுதான் அறிவு இருந்திருக்கு. அவங்களுக்கும் எனக்கிட்ட இன்னும் நீ பூரணப்படலைன்னு சொல்லுறதுக்கு அவர்களுக்கு தெரியலை. அவங்க கண் அந்த பிசாசு குருடாக்கிட்டு. அந்த நேரம் நான் அபிஷேகத்தை பெற்றிருந்தேன்னா நிச்சயமாக அந்த அபிஷேகம் தேவ வசனமாகிய ஆவினால் பெற்ற வசனம் அபிஷேகமாக இருக்காது. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு நான் எப்போ 2 வருஷத்துக்கு பிறகு 2-3 வருஷம் மறந்து ஒரு நாள் நான் மீட்டிங் போக ஆண்டவரே இன்றைக்கி நான் உனக்கு தருவேன்னு சொல்லி அன்னைக்கு அவர் எனக்கு தந்தாருமா. இதெல்லாம் எனக்கு நான் மறக்க முடியாது. இப்படியெல்லாம் நடக்குமான்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் நடந்தது உண்மை. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு நீங்கள் ரட்சணியை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம், நீங்கள் இன்றைக்கி அந்நிய பாஷை பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த அந்நிய பாஷை தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தோடு உங்களுக்கு இருதயத்துக்குள்ளே வந்ததா? ஹல்லேலூயா. அல்லது உங்கள் சுய முயற்சியில் தாரோன்னு வலிச்சு பிடிச்சி இழுத்து நீங்கள் வாங்கினதா? ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய சுய பரிசோதனை நமக்கு ரொம்ப அவசியம். பெர்ஃபெக்ஷன் ஆஃப் ஒர்க் அவருக்கு அவர் செய்கிற எல்லாமே மிகவும் எனக்கெல்லாம் கால்குலேட்டராக செய்திருக்க. எப்படி நமக்கு உலகம் ஒரு சின்ன அச்சியில் சுழந்துட்டுருக்கு பாருங்கள். எப்படி சந்திரனும் சூரியனும் ஸ்டார்ஸும் அதுக்கு வேலையை அது செய்துக்கிட்டே இருக்கு பாருங்கள்.
நமக்கு அதில் நினச்சி பார்க்கவே எப்படி நம்ம மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கோம், எப்படி மூச்சு போகும்போது அது அமைதலாக போயிடுது. நான் இதெல்லாம் எனக்கு இப்போ நினைவு வரும்போது என் அப்பானுடைய கிரியேஷனை நான் நினச்சி அவரை நான் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா நான் ரட்சிக்கப்பட்டேன், சும்மா விருதாவாக உலகத்துக்கு பாரமாக நம்ம இருக்கக்கூடாது. நம்மளை அனுப்புனதுக்கு நோக்கம் அவர் என்னென்ன உலகத்தில் உண்டாக்கியிருக்காரோ அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டாதான் இது எதுக்கு எப்படி செய்தார், அவருடைய கரத்தின் கிரியலுக்கு மகிமையை நம்ம அறிய வாஞ்சிக்கும் போது தான் ஏசப்பான்னு சொல்லும்போது ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரட்சணியம் உங்களுக்கு பூரணமான உடனே தேவ வசனம் ஆவியின் பட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு உரிமை தந்துட்டாரு. யூ ஆர் ஃபிட். நீ எப்படி நீ பிஹெச்டி எழுது, உனக்கு தீசிஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணி உனக்கு வைவாவில் நீ கரெக்டானா உனக்கு டிகிரி உனக்கு கிடச்சிட்டு எடுத்துக்க. ஆனால் நீ அதில் ஏதாவது கொஞ்சம் நீ சரியாக இல்லைன்னா அதை உனக்கு தர முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எவ்வளோ உணர்வு உள்ளவர்களாக நீங்கள் எடுக்கணும், இவ்வளோத்தையும் எடுக்கணும். இப்போ என்னெல்லாம் எடுக்கணும்னு சொல்லுங்கம்மா. சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதான சுவிசேஷமாகிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, பொல்லாங்கனை அம்புகளை அவித்து போட விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, ஆவியின் பட்டயம். இவ்வளத்தையும் நீங்கள் எடுத்தா நீங்கள் எந்த சமயத்திலையும் ஏசப்பாவுக்காக யுத்தம் செய்கிற போர் வீரர்களாக நம்ம மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. போர் வரும்போது தான் எல்லா சமயத்திலையும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே, அப்போது சகல விதமான சமயத்தில் வேண்டுதல். அப்போ அந்த வேண்டுதல் விண்ணப்பம் ரெண்டு தானே, வேண்டுதலும் விண்ணப்பத்தோட ஆவியில். அப்போ இந்த விண்ணப்பமும் வேண்டுதலும் யாரால் நமக்குள்ளே கொடுக்கப்படும், அது ரொம்ப முக்கியம். ஆவியினாலேயாக நீ ஜெபம் பண்ண போகிறா. அப்போ யார் ஜெபிக்கிறா? நீங்கள் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் ஜெபிக்கிறாரு. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் ஜெபிக்கும்போது ஐயோ இந்த சத்தம் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, இந்த ஃபோன் கால் டிஸ்டர்ப் ஆகுது, இல்லைடா இந்த வீட்டில் சண்டை டிஸ்டர்ப் ஆகுது, இது டிஸ்டர்ப்னு சொல்லி உலக பிரகாரமான ஜெபம் நீங்கள் ஏறெடுக்கும்போது உலக பிரகாரமாக நீங்கள் டிஸ்டர்ப் ஆகுறீங்கன்னு சாத்தா உங்களுக்குள்ள உணர்வை தந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கே ஒரு வேஸ்டாக மாறிவிடுகிறது. ஆனால் அந்த ஜெபத்தை நீங்கள் ஆவியானவரே நீங்கள் பண்ணுங்க. எங்களுக்கு இந்தியாவில் இன்றைக்கி எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. நாங்கள் என்ன வேண்டுதல் பண்ணணும்? எங்களுக்கு வேண்டுதல், இந்துக்கள்னால் அதை படைப்பாங்க இதை படைப்பாங்க வேண்டுதல்னு படைப்பாங்க. இன்றைக்கி நம்ம என்ன வேண்டுதலோடுனா, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தை ஆண்டவருக்கு கையில் விட்டு முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவருடைய வார்த்தையின் மேலே உள்ள வல்லமையில் நீங்கள் அன்பு கூர்ந்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக யுத்தம் உன்னுடையது இல்லை, யுத்தம் கர்த்தருடையது. அந்த வார்த்தையை நீங்கள் அன்பு கூறுங்க. கூலிங் போடுறது நீங்கள் இல்லை, என்னால் அனுப்பப்பட்ட தேவதூதர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவதூதர் உண்டு. அந்த தேவதூதர்கள் தான் உங்களுக்காக வேண்டி போலிங் போட போகிறாங்க. நீங்கள் விசுவாசிங்க. அதுதான் அவருக்கு வேண்டுதல். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே இன்றைக்கி எங்கெங்கெங்கெல்லாம் பூலிங் நடக்குதோ, எத்தனை பூத் இருக்குதோ அத்தனை பூத்தே நாங்கள் உங்கள் கையில் தாரோம். ஆளுகைக்குள்ளே நீங்கள் கொண்டு வாங்க. உங்கள் பரலோக தூதர்களை அனுப்புங்க, பரலோக சேனைகளை நீங்கள் அனுப்புங்க, பரலோக வல்லமையை அனுப்புங்க. இனி யுத்தம் போடுறதுக்காக உங்கள் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தேவதூதன் வைத்திருக்கீங்க. அந்த தேவதூதன் டெய்லி உங்களுக்காக நமக்காக பிதாவாகிய தேவனை தரிசித்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த பிதாவை தரிசிக்கிற தேவதூதர்கள் இவர்களுக்குள்ளே இருந்து அந்த தேவ பிதா என்ன ஓட்டு போட வேணும் யாருக்குன்னு சொல்லுகாரோ
அதை இவர்கள் செய்யும்படிக்கு இவருடைய விரல்களுக்குள்ள உங்கள் வல்லமை நீங்கள் அனுப்ப போகிறீங்க. உங்களுக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆகிறது மனுஷனால் அவனாலே ஆகிறதல்லவென்றும் அதை தன்னை நடத்துகிறவன் தன்னாலே நடக்கிறவன் அல்ல என்றும் நடத்துகிறவராலே நடக்கப்படுகிறேன் என்றும் அவன் அறிந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. இப்போ ஓட்டு போடுறது அவராலே நாங்கள் ஓட்டு போடுறோம். அவருடைய சித்தப்படி நாங்கள் ஓட்டு போடுறோம். ஒவ்வொரு பூத்தும் அவராலே பாதுகாக்கப்படுகிறது. இவங்க இங்கே எந்த ஃப்ராடு நடந்தாலும் எந்த இது நடந்தாலும் எங்கியர்கள் செய்யாத ஃப்ராடா 10 வாதைகள் அவங்க கண்டோம். இருதயத்தை கடினப்படுத்தினது கடவுள் தான். இன்றைக்கும் நமக்கு மக்களுக்கு அதிகாரிக்கு இருதயத்தை கடினப்படுத்துறது கடவுள் தான். கடினப்படுத்துறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்னா, இப்படிப்பட்ட ஆவியலே கிரியைகளை அக்னி அஸ்திராயுதங்களை எரிக்க அவராலே நியமிக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஜனங்கள் அக்னி அபிஷேகமாக பெற்றுக்கொண்டு தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆவியினாலே சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபிக்க ஆண்டவர் இந்த சூழ்நிலையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு இது என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நடந்து கொண்டே இருக்குது, இன்னும் நடந்துட்டுருக்கு. ஆனால் ஒவ்வொரு இதையும் நான் ரசித்து அனுபவித்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய கஷ்டங்களையும் நான் ரசிக்கிறேன், என்னுடைய சந்தோஷத்தையும் நான் ரசிக்கிறேன். ஏன்னா the way he is leading is marvelous, wonderful. அவருடைய வல்லமை, அவருடைய கிரியைகளை எனக்கு ஆராய்ந்து அறிய முடியாதபடி அதுக்கு முடிவை நினச்சி நான் கிறிஸ்துவுக்குள்ள மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. தட்ஸ் ட்ரூ. எனக்கு முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துக்க முகமாக எனக்கு இருக்கவே வராது. ஹல்லேலூயா. இன்றைக்கி எல்லாரும் துக்க முகத்தை நான் ஒருக்கா மாத்திரம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஏசப்பா எல்லாரும் துக்க முகத்தோடே இருக்காங்க, எனக்குன்னா கொஞ்சம் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, எனக்கும் கொஞ்சம் அந்த கஷ்டத்தை உணர்றதுக்கு ஒரு ஃபீலிங் தாங்களேன்னு கேட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ என்னெல்லாம் கஷ்டத்தில் போகிறேன் உங்களுக்கு தெரியும். ஆனால் அது கஷ்டம்னே எனக்கு உணர்றதுக்கு தெரியாததுனால நான் குழந்தை போல் 2 வயசு பிள்ளைய மாதிரி நான் போகிறனால எனக்கு ஒன்றுமே தெரியாமல் ஹாப்பியாகிட்டே நான் போயிட்டுருக்கேன். கடலுக்கு மேலே நடக்கிற மாதிரியே நான் நடந்துட்டுருக்கேன். ஒரு நாளைக்கு கேட்ட அவர் யோசித்தார், என் பிள்ளை கேட்காதுன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு கவலையை தந்தார். கவலை என்னன்னு தெரியாது இல்லையா, கவலையை தந்தார். டெய்லி கவலை தான். ஆனால் அந்த கவலையை ருசிக்கிறதுக்குள்ள கிருபை எனக்கு தராத, கவலை எனக்கு சந்தோஷமாக ஆசீர்வாதமாய் ஆண்டவர் எனக்கு மைண்டை பாதுகாத்து வர்றாரு. அன்றைக்கி அந்த கவலை வந்துமா, என்னால் ஒரு 10 நிமிஷம் கூட அந்த கவலையை தாங்குறதுக்கு பலன் இல்லை. அப்பா, கவலைனா இவ்வளோ பெரிய கஷ்டமா, மூச்சு விட்டுது, படுக்க முடியலை, எழும்ப முடியலை. இயேசுவே, இந்த கவலைனா இவ்வளோ கஷ்டமா? அப்போ உலகத்தில் மக்களெல்லாம் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா ஏசப்பா? ஐயோ, இது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டம். அப்பா, எனக்கு இது வேண்டாம், இது சொல்லி தந்துட்டீங்க, எனக்கு இனி போதும், இனி நான் கவலை, எனக்கு ரொம்ப நன்றி, எனக்கு கவலை இல்லாமல் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது கவலைன்னா எவ்வளவு கஷ்டம்னு. அன்றைக்கி தான் தெரிஞ்சு, அதோட எனக்கு நல்ல காலம் அந்த கவலையை எனக்கு விட்டு மாற்றி தந்துட்டார். அதனால் இன்றைக்கி உங்கள் கவலைகளெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் முகத்தை பார்த்தா எவ்வளோ சோகமாக இருக்கீங்க, இங்கேருந்து பார்க்கவே தெரியுது. உண்மையிட்டே எனக்கே உங்களை பார்த்தா அவ்வளோ சங்கடம்னா, உங்களை உண்டாக்குன தேவனுக்கு உங்களை பார்த்தா எவ்வளோ சங்கடம் இருக்கும். வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று அறிந்து இருதயத்தை பாருங்கன்னு கொடுக்குறீங்க. அவர் பார்க்காருன்னே தெரியும், ஆனாலும் நான் இந்த சோர்வோடு தான் இருப்பேன்னு நீங்கள் இருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. சகலத்தையும் அதனதன் காலத்தில் அப்பா நேர்த்தியாய் செய்வார். உனக்கு கடன் வந்துன்னா, உனக்கு கேர்லெஸ்னால உனக்கு கடன் வந்து என்ன கடன்? உலக மக்கள் என்ன புகழணும்? என் பிள்ளைக்கு எனக்கு 10 பவுனு தான் போட முடியும்னா 10 பவுன் நீ போட்டால் போதும், அதுக்குள்ளே மாப்பிள்ளை வந்தால் போதும். நம்ம உலகத்துக்கு ஸ்டாண்டர்டுக்கு ஸ்டேட்டஸுக்கு ஆசைப்பட்டு உலகத்துக்கு இது பண்ணி நம்ம என்ன செய்துட்டோம்? உலக மக்களுக்கு புகழ்ச்சிக்கு
புகழ்ந்தாங்க, சரிவா 50 100 பவுன் போட்டுட்டா, 50 லட்சம் கையில் கொடுத்துட்டா. புகழ்ந்தாங்க, மீனும் கட்டி கொடுத்துட்டா. உனக்கு ஒரு கடன் அழிக்கிறதுக்கு யாராவது வந்து உதவி செய்தாங்களா? அப்போ அந்த கடன் எதுக்கு வாங்கினீங்க? எதுக்கு நீங்கள் புருஷன் உனக்கு மகளுக்கு எந்த புருஷன்னு அவர் அந்த பிள்ளை பிறந்தோடனே உண்டாக்கி வச்சுட்டாரு. நீ பணம் கொடுத்தியோ கொடுக்காட்டாலும் அவர் உண்டாக்குன அதே பையன்தான் உன் பிள்ளைக்கு வருவான். அல்லேலூயா. ஆனால் பிசாசு உங்களை வஞ்சித்ததுனால, உங்களை ஏமாத்துனதுனால, உன்னை நீயோ கடன் வாங்காதுப்பன்னு சொல்ல வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படியாமல் நீங்கள் செய்யும்படிக்கு உங்களை அவன் வழி தவற விட்டான். இன்றைக்கி கடனுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னனாலும் நான் எனக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிடுறேன், மக்களே இன்றைக்கி இவ்வளோ தான், இன்றைக்கி இதுக்குள்ளே நீ போகணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி என் கையில் கொஞ்சோண்டு தான் ரூபா வச்சுருக்கிறேன். இதில் எனக்கு எல்லோரும் அறியறதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒருத்தருக்கும் ஒழிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதனால் நான் ஒன்றும் இல்லாதவன் சொல்லியிருக்கிறேன், நான் கோடீஸ்வரி தான், ஏன்னா நான் ஆண்டவருக்கு பிள்ளை. அப்போ என் மகன்கிட்ட சொன்னேன், மக்களை இன்றைக்கி இவ்வளோ ரூபா தான் இருக்குது, இந்த ரூபாயை நம்ம இத்தனை அடுத்தது நமக்கு ஆண்டவர் தருது வரைக்கும் இந்த ரூபா தான், இதை நம்ம பத்திரமா வச்சுருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பெரிய ரூபா ஒன்றும் கிடையாது, ஒரு 50 60 ரூபா தான் மொத்தமே. நம்ப முடியுமா? நம்ப முடியுமா? இன்றைக்கி உங்கள் கையில் எத்தனை லட்சங்கள் இருக்குது, எவ்வளோ வருது. ஏமா உங்களுக்கு திருப்தி ஆகலை? எதுக்கு நீங்கள் நிறையாமல் இருக்கிறீங்க? எதுக்கு அந்தராளம் பிடிச்சிட்டு நீங்கள் இருக்கிறீங்க? நீங்கள் ஆண்டவரால் நடத்தப்படுறீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் நடக்குதை காட்டுறீங்க, இதை விட பெரிய நிலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க. இன்றைக்கி நான் ராஜாத்தி மாதிரி தானே நான் இருக்கேன். ஹல்லேலூயா. ஒரு குறை இல்லைம்மா, ஒன்று கூட எனக்கு குறைவு இல்லை, ஆசீர்வாதமாக இருக்கேன். ஹல்லேலூயா. பேங்க்லேயும் ஒன்றும் கிடையாது, கடனும் ஒன்றும் கிடையாது. எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம். ஆமென். அப்போ நீங்கள் என்ன நடத்துகிறவதான் நீங்கள் நடத்துன்னு சொன்னால், நம்ம கிறிஸ்தவங்க தேவனுடைய சத்தியத்தின்படி போதித்து அதன்படி கேட்டு நீங்கள் நடக்காமல் இருக்கிறீங்க. நீங்கள் உலகத்துக்கு வேஷம் போடுறீங்க. உலகம் உங்களை மெச்சிக்கணும், உலகம் உங்களை நல்லவங்கணும், உலகம் நல்ல ஃபேமிலின்னு சொல்லணும். கடவுள் உங்களுக்கு தர ஃபேமிலியோட உலகத்தில் உள்ள ஃபேமிலி நல்ல ஃபேமிலியாக இருக்குமா? நான் கேட்கேன். என்னுடைய வாழ்க்கையிலையும் எனக்கு கடவுள் எதை தந்தாரோ அதுதான் நான் வாங்கினேன், அதுதான் நான் வாழ்ந்தேன். கடைசி நாள் அவர் தந்ததை சந்தோஷமாக அவர் கையில் அழகாக தூக்கி கொடுத்தேன். ஏன்னா நான் எதுலேயும் முறுமுறுக்கலை. ஏசப்பா தந்தது எனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் உங்கள் சுயத்தினால இச்சிக்கப்பட்டு சர்வாயுத வர்க்கத்தை உங்களுக்கு தரிக்க முடியாதவர்களாக கேடு உங்களுக்கு மாத்திரம் இல்லை, தேசத்துக்கும் கேடு உண்டாக்கி உலகத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. உண்மையான கிறிஸ்தவங்களாக இருங்க. உண்மையான கிறிஸ்தவங்களுக்கு இந்த சத்தம் எல்லாம் ஜெபிக்கிறதுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் வேண்டுதல் செய்யணும், விண்ணப்பம் செய்யணும். நீ இல்லை. ஹல்லேலூயா. நான் விண்ணப்பம் செய்யலை, எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்ன வேணும்னு பிதாவாகிய தேவனுக்கு தெரியும். நான் எதுக்கு ஜெபிக்கணும்னு பிதாவாகிய தேவனுக்கு தான் தெரியும். நான் எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபித்தா எப்படி நான் வில்ல எய்தா அம்பை எய்தா சத்துருக்க நெத்திப்பட்டையில் பட்டு அவன் கீழே விழுவான்னு அவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. எனக்கு அதை பற்றி சம்பந்தமே கிடையாது. எனக்கு சம்பந்தம்லாம் என்னன்னா, நான் சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்கணும், சத்துவத்தை பெற்றிருக்கணும், அவருடைய வசனம் எனக்கு தீபமாக இருக்கணும். எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வேண்டுதலும் விண்ணப்பத்தை அவர் தான் செய்கிறார் என்ற விசுவாசம் எனக்கு வேணும். அவர் கையில் எல்லாம் கொடுத்துட்டு உங்கள் சித்தப்படி நீங்கள் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்கு நன்றி. ஏன்னா அவருக்கு சித்தம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பது. ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் இந்தியாவை ஆசீர்வதிப்பது, இந்தியா மக்களை கட்டுகளந்து கண்ணிலிருந்து விடுதலை ஆக்குவது, இந்தியா மக்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறப்பது, உள்ளான மனுஷன் பலப்படணும். அதுக்கு தான் இவ்வளவு பெரிய சோதனைக்குள்ளே நம்மளை உட்படுத்தி இருக்கிறார். இந்த சோதனை தீமைக்கல்ல,
நன்மைக்கு. அவர் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை தந்தாலும் நன்மைக்குன்னு நீங்கள் எடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி என்ன பார்க்குதுன்னா, எனக்கு சின்ன மகனாக்க என்ன பார்க்குறான், நான் சொன்ன நம்ப முடியுமா? நம்ப முடியுமா? 2-3 மாதம் நம்ம எப்படி இருந்தோம், நம்ம என்னெல்லாம் யோசித்தோம். இன்றைக்கி ஃபுல் இதாக எழுமனோட அம்மா டீ சின்ன மக்கள் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்போ கொஞ்சம் நேரம் படுங்க, ஃபேனை போடுறான், லைட்டை அணைக்கிறான், இது பண்ண கடைசியில் வந்தோன்னா டீ அழகாக மூடி வச்சுட்டு போயிருக்கான். போகிறேன் அங்கே இருக்குது, எம்மா டைம் ஆகிட்டு சாப்பிடுங்க, சாப்பாடு நாங்கள் தண்ணி கொண்டு வரோம், அதை கொண்டு வரோம், டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து தரோம், குடிங்கம்மா. ஹல்லேலூயா. நான் யாருமே நம்ப முடியாதும்மா. அப்போது அன்னைக்கு நான் அந்த நடக்கும்போதும் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால, ஹல்லேலூயா. இன்றைக்கி பிள்ளைகளால் எத்தனை பேர் அழுதுகிட்டே இருக்கீங்க, ஏன் அழுறீங்க? நானும் அந்த வழியில் கடந்து வந்தவா, உங்களுக்கு ஆலோசனை சொல்லுறதுக்கு தான் எனக்கு அந்த வழி ஆண்டவர் வச்சது. ஆமென். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அப்படி தானேம்மா? ஹல்லேலூயா. வீணாக அழுது உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கந்தகமும் அக்கினி மீறிற கடலில் போய் விழாதீங்க. ஹல்லேலூயா. நித்தியத்துக்குள்ள ஓட்டத்தை ஓடணும். உங்களால் நல்ல போர் சேவனாய் தீங்கு அனுபவின்னு தான் சொல்லியிருக்காரு. சர்வாயுத வர்க்கத்தை நீ எடுத்துட்டா, நீ யுத்தம் பண்ண போகிறா. விண்ணப்பம் உனக்கு இருதயத்தில் இருக்கிற ஆவியானவர் பண்ண போகிறாரு. வேண்டுதல் அவர் பண்ணுகாரு. அவருடைய விண்ணப்பம்ல வேண்டுதலும் ஆமென் என்று ஆகும். அவர் எதை செய்தாலும் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம தேசம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற தேசம். இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் பூலிங் போடுறாங்களோ, எந்தெந்த கிரியைகள் சாத்தான் செய்யணும்னு நினைச்சாலும் அந்த கிரியைகளெல்லாம் அழிக்கப்பட்டு போனது. ஏன்னா ஆண்டவரை பொறுப்பெடுத்துட்டு விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக, உண்மையும் உத்தமும் உண்மையான கள்ளத்தனமான கிறிஸ்தவங்களாக இருக்காதீங்க. அதுதானே திரும்ப திரும்ப சொல்கிறேன். கள்ள உறக்கம் போட்டால் அவனை எழுப்பவே முடியாது. நம்ம எல்லாம் கள்ள உறக்கம் போடாதீங்க. தப்பு பண்ணால் தப்பு நம்ம பண்ணாமல் இல்லை. இப்போ நானும் தப்பு பண்ண இல்லைன்னா சொல்ல முடியாது. தப்பு பண்ணுவேன், ஆண்டவரே தப்பு ஆயிடுச்சு, உங்கள் சித்தப்படி நான் எனக்கு அது உணர்வை தந்துட்டீங்க, உங்கள் கையில் வாரேன். உடனே அவர் இருக்க சரி மக்களை இனி ஒழுங்காக நட. ஹல்லேலூயா. அவராலே நடத்தப்படுகிறோம், அவராலே போதிக்கப்படுகிறோம். அவர் ஆசீர்வதிப்பது அவருடைய சித்தம். நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கிறது வரைக்கும் அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். மறந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்க. அந்த ஒரு பாட்டை ஒருக்கா பாடினோம். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்வோம், சாத்தானின் சேனையை முறித்திடுவோம். அவர் சத்துவ வல்லமையார், அவர் சத்துவ வல்லமையார். பொல்லாங்கனே அம்புகளை வல்லமையோடு எதிர்க்கும் ஆயுதம் விசுவாசமென்னும் கேடகமேலே வீரமுடன் பிடித்து கொள்வோம், வீரமுடன் பிடித்து கொள்வோம். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்வோம், சாத்தானின் சேனையை முறியடிப்போம். அவர் சத்துவ வல்லமையார், அவர் சத்துவ வல்லமையார். ஹல்லேலூயா. நம்ம முறியடிக்க போகிறோம். பொல்லாங்கனி அம்புகளெல்லாம் வல்லமையோடு எதிர்த்து நின்று விசுவாசம் என்னும் கேடகத்தை வீரத்துடன் பிடித்து வெற்றி கொடியை நாட்ட போகிறோம். தேவனுடைய நாமம் நமக்கு உயர்த்தப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.